சுரண்டலுக்கும் ஊழலுக்கும் மற்றொரு பெயர்தான் திமுக என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டுப்பாளையத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை, நீலகிரி தொகுதி வேட்பாளர் எல் முருகன் ஆகியோருக்கு ஆதரவாக பிரதமர் மோடி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஆட்சியில் இருக்க திமுக பொய்களை சொல்லி வருவதாக விமர்சித்தார். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப பாஜகவால் மட்டுமே முடியும் என்று கூறிய பிரதமர், தமிழக மக்களும் அதற்கு தயாராகிவிட்டதாக குறிப்பிட்டார். மக்கள் நலத்திட்டங்களை தனது கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே திமுக வழங்குவதாக மோடி சாடினார். மேக் இன் இந்தியா திட்டத்தை முடக்க திமுக நினைப்பதாகவும் அதன் மூலம் தமிழகத்திற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஜவுளி தொழிலை முடக்கும் வகையில் மின் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியிருப்பதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். திமுக அதிகார ஆணவத்தில் உள்ளதாகவும் பிரதமர் சாடியுள்ளார். ராமர் கோயில் கட்டுமானத்தை எதிர்த்து சனாதனத்தை ஒழிக்கப் போவதாக திமுகவினர் மிரட்டுவதாகவும் சுட்டிக்காட்டினார். 2G ஊழல் மூலம் நாட்டையே திமுக அவமானப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டார். ஆட்சியில் இருப்பது மட்டுமே திமுக மற்றும் காங்கிரசின் ஒரே குறிக்கோள் என்றும் விமர்சித்துள்ளார். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடிகள் அதிகாரத்திற்கு வருவதை திமுக, காங்கிரஸ் விரும்புவது இல்லை என்று கூறிய மோடி, தங்கள் வாரிசுகள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை அவர்கள் நினைப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மனித ஆற்றலும் திறமையும் கொட்டி கிடப்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர், அதை திமுக வீணடித்து வருவதாக சாடியுள்ளார். எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலமும் வளர வேண்டும் என்பதே பாஜக அரசு நோக்கம் என்று சுட்டிக்காட்டினார். திமுக, காங்கிரஸ் செய்த பாவங்களுக்கு தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என அறிவுறுத்தினார். நடைபெறவுள்ள தேர்தல் குடும்ப ஆட்சி, ஊழல் மற்றும் போதைப் பொருட்களை நாட்டை விட்டு விரட்டுவதற்கான தேர்தல் என்றும் கூறியுள்ளார். அண்ணாமலை, எல் முருகன் ஆகியோர் வெற்றியின் மூலம் தமிழகத்தின் புதிய பாதை திறக்கும் என்று நம்பிக்கை அளித்த பிரதமர் மோடி, பாஜக வேட்பாளர்களின் வெற்றி தமிழக வெற்றி பாதைக்கான அச்சாரம் எனவும் உறுதியளித்தார். तमिलनाडु इतना पोटेंशियल है, इतना टैलेंट है, लेकिन जब से डीएम की सरकार आई है, தமிழ்நாட்டில் நான் பார்க்கிறேன், இங்க ஏராளமான திறமையும் மனித ஆற்றலும் மிகுந்து இருக்கிறது. இந்த திமுக அரசு இப்படி மிகுந்து இருக்கிற மக்கள் சக்தியையும் ஆற்றலையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறது. लेकिन डीएमके उन लोगों के साथ खड़ी है जो देश में इन्वेस्टमेंट को खत्म करना चाहते हैं. இன்னைக்கு நம்ம நாடு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த முதலீடுகளை எல்லாம் நடக்க விடாமல் முடக்க நினைக்கிறது திமுக அரசு. அவர்களுக்கு பொதுக்கூட்டத்தில் பேசிய நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன், தேயிலைக்கு உரிய விலை கிடைக்கவும் மேட்டுப்பாளையம் ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். நிலக்கடலை, பாக்கு ஆகியவற்றுக்கு புவிசார் குறியீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எல் முருகன் உறுதியளித்தார். பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவரும் கோவை மக்களவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை, தமிழகத்தில் எந்தவித செயல்பாடும் இல்லாமல் பொம்மையாக முதலமைச்சர் இருப்பதாக விமர்சித்தார். தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் செயல்படாத அரசாக திமுக அரசு இருப்பதாகவும் 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இதுபோன்ற ஒரு மோசமான ஆட்சியை பார்த்தது இல்லை என்றும் தெரிவித்தார். கஞ்சா மூலமாக வந்த பணத்தை தான் திமுகவினர் கொடுக்கிறார்கள் என கூறிய அண்ணாமலை, 33 மாத காலமாக ஊழல் செய்த பணம் என்பதை மக்கள் மறந்துவிடக் கூடாது என தெரிவித்தார். உலகில் எங்கு சென்றாலும் தமிழ் மொழி குறித்து பிரதமர் மோடி பேசி வருவதாக குறிப்பிட்ட அண்ணாமலை, தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார்.